என்னடா எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா? அடுத்த மூவிக்கு ஸ்டோரி கேட்க போயிட்டுருக்கேன். அதுக்கு முன்னாடி என்னோட ஸ்டோரியை சொல்கிறேன் கேளுங்க. கலக்கப்போவது யார் மூலியமாக தான் நான் விஜய் டிவிக்கே வந்தேன். அப்புறம் அது கலக்கப்போவது சாம்பியன், குக்கு வித் கோமாளி வரைக்கும் நிறைய பண்ணிட்டு இருக்கேன் ஷோஸ்லாம். அது இல்லாமல் நிறைய படங்கள்லேயும் என்னை பார்த்துருப்பீங்க. A1, பாரிஸ் ஜெயராஜ், சார்பட்டா பரம்பரை, இப்போ டிடி ரிட்டர்ன்ஸு, அடுத்தடுத்து நிறைய படங்களில் பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப ஹாப்பி. இப்போ நான் அடுத்து ஒரு படத்துக்கு கதை தான் கேட்க போகிறேன். அந்த கதை கேட்க போகிறதுக்கு முன்னாடி என்னோட கதையை சொல்கிறேன் கேளுங்க. தங்கதுரை டிவியை சூஸ் பண்ண காரணம் என்ன? சின்ன வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேயே மிமிக்ரி பண்ணுறது, காமெடி பண்ணுறது, ஜோக் சொல்கிறது, இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நீ வரலாமே, நீ சினிமாவில் வரலாம் அப்படி இப்படின்னு நிறைய என்னை என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் தான் என்ன பண்ணேன், சினிமா வாய்ப்பு தேடி நிறைய சுற்றினேன். சாலிகிராமம், வடபடிலாம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு ஆஃபீஸாக போவேன். சில பேர் வாய்ப்பு கொடுப்பாங்க, வாய்ப்பு கொடுத்து தேட்டரில் போய் பார்த்தா தேட்டரில் படத்தில் நம்ம இருக்க மாட்டோம், கட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் நடக்கும். பசியில் சாப்பிடாமலாம் டீ மட்டும் குடிப்போம். ஒரு டீ, ஒரு பஜ்ஜி, அதுதான் லஞ்சே. அந்த மாதிரிலாம் வாய்ப்பு தரேன். அந்த டைமில் ஒருத்தர் வந்து நான் வாய்ப்பு வாங்கி தரேன், 5000 கொடுங்கன்னாரு. நான் கஷ்டப்பட்டு பார்ட் டைம் ஜாப் அது இதுன்னு போய் சேர்த்து வச்சு 5000 ரூபா தூக்கி கொடுத்தேன். நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் பார்க்குறேன், அந்த மாதிரி ஒரு ஆளே இல்லை. அவர் காசை வாங்கி ஏமாற்றிட்டாரு. சரியான ஏமாற்றத்தில் இருக்கும்போது தான் எனக்கு வந்து இந்த கலக்கப்போவது யார் ஷோ வந்து டிவியில் போட்டாங்க. உங்ககிட்ட டேலண்ட் இருக்கா, உடனே நீங்கள் கலக்கப்போதாருக்கு வாங்க, உங்கள் டேலண்ட்டை காட்டுங்கன்ற மாதிரி. அப்போ என்னோட ஃப்ரெண்டு கணேஷ்னு ஒருத்தர் தான் வந்து எனக்கு விஜய் டிவியோட அட்ரஸ் நுங்கம்பாக்கத்தில் இருக்குது, இங்கே ஆடிஷன் நடக்குது, இந்த ஆடிஷன் போய் அட்டன் பண்ணி சொல்லி கொடுத்தான். ஸோ அப்போ தான் அங்கே வந்து விஜய் டிவி கலக்கப்போதார் ஷோவில் வந்து நான் கலந்துக்கிட்டு அது மூலியமாக தான் அப்படியே படிப்படியாக வந்து இப்போ விஜய் டிவியில் நிறைய ஷோ பண்ணிட்டேன், இப்போ நிறைய படங்களும் பண்ணிட்டேன். ஸோ அப்படியே தொடர்ந்து அப்படியே கண்டினியூ ஆகி போய்கிட்டே இருக்கு. உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஐயோ, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து செம்ம பயம் எனக்கு. என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க தான் எனக்கு வந்து பெரிய பலமாக இருந்தாங்க. நீ பண்ணுறா, பார்த்துக்கலாம்டா, ஒரு எபிசோடாவது பண்ணிடுறா அப்படின்னானுங்க. செட்டுக்குள்ளே நுழையிறேன்ப்பா. பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கோவை குணா அவர் பண்ணுறாரு பர்ஃபார்மன்ஸு, அப்படியே பார்த்து பயந்துட்டு அப்படியே நடுக்கமாயிடுச்சு எனக்கு. கோவை குணா, மைக்கேல் அகஸ்டின்னு, மதுரை முத்தண்ண, இவங்க எல்லாம் பெரிய பெரிய ஜாம்பவானு, அவங்க எல்லாமே வந்து ஒரு ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட்டு. நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. ஸோ எனக்கு வந்து அந்த நேரத்தில் ரொம்ப பயம் வந்துச்சு. அப்படி இருந்தாலும் வந்து எல்லாருமே வந்து இல்லை பண்ணுனாங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம். ஸோ ஓகே, ஒரே ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு போயிடலான்னு தான் ஏறி ஸ்டேஜில் பண்ணேன். அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸே செம்ம ஹிட் ஆகிடுச்சு அந்த டைமில். அது ஹிட் ஆகி சின்ன ஜெயின் சார்லாம் பாராட்டி அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூவாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கண்டினியூவாக பண்ணி அப்புறம் நிறைய ஷோலாம் பண்ணி இன்றைக்கி வந்து உலகம் முழுவதும் நம்மளை வந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு விஜய் டிவிக்கு ஒரு நன்றியை சொல்லி ஆகணும். நான் நீங்கள் நிறைய மூவியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. டிவி ஷோஸில் ஒர்க் பண்ணுறது பெஸ்ட்டா இல்லை மூவிஸில் ஒர்க் பண்ணுறது பெஸ்ட்டா? சினிமாவில் வந்து ஒரு கதாபாத்திரம் கொடுத்தாங்கன்னா அந்த கதாபாத்திரம் என்ன பண்ணுமோ அந்த அளவுக்கு தான் காமெடி பண்ண முடியும். ஒரு போலீஸ் கேரக்டர் கொடுத்துட்டாங்கன்னா போலீஸ் கேரக்டரில் நம்ம வந்து லைட்டாக சின்னதாக ஒரு ஜஸ்ட்டு ஒரு பிளாக் ஹியூமர் மாதிரி பண்ணலாம், ஒரு சின்ன காமெடி பண்ணலாம். ஆனால் இப்போ இதே நம்ம சேனலில் ஒரு போலீஸ் கேரக்டர் வச்சுன்னா இஷ்டத்துக்கு பண்ணலாம். நாங்கள் அன்லிமிட்டடாக பண்ணுவோம். நீங்களே பார்த்துருப்பீங்க, நான் ராமர்லாம் சேர்ந்து வேறு மாதிரி காமெடி பண்ணுவோம், ஒருத்தர் கலாச்சிப்போம். அந்த மாதிரி ஒரு நிறைய இந்திய சுதந்திரம் கிடைக்கும் டிவியில். சினிமாவில் காமெடிக்கு வந்து ஒரு லிமிட் இருக்குது. இதே சில இப்போ சந்தானம் சார் படம், வடிவேல் சார் படம், நம்ம சுந்தர்சி சார் படம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக காமெடி பண்ணுவாங்க. அவங்க கூட பார்த்தீங்கன்னா அந்த கதைக்கான காமெடி தான் இருக்கும், கதையை தாண்டி போக மாட்டாங்க. ஆனால் டிவியில் வந்து கதையை தாண்டி போகலாம், லைவாக பண்ணலாம், ஏதாச்சும் நம்ம பேசலாம். இப்போ குக்கு வித் கோமாளிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய காமெடி பண்ணுவோம். இந்த சாப்பிட்ற இடத்துலேயே காமெடி பண்ணுவோம், சமையல் செய்கிற இடத்துல காமெடி பண்ணுவோம், பாட்டு பாடுவோம், திடீர்னு டான்ஸ் ஆடுவோம், என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த ஃப்ரீடம் வந்து டிவியில் இருக்குது. ஓகே மக்களே, ஸ்டுடியோ வந்துச்சு, ஸ்டுடியோவில் போய் பேசலாமா? இப்போதான் டைரக்டர்கிட்ட டிஸ்கஷன்லாம் முடிஞ்சுது. கதையில் நம்மளுக்கு ஒரு சூப்பரான கேரக்டர் வச்சுருக்காரு. சரி, இப்போ நம்ம கதைக்கு போவோம். மீடியா ஃபீல்டில் தங்கதுரையோட ட்ரீம் என்ன? என்னோட ட்ரீம்னா, நான் இப்போ நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஹரிஷ் கல்யாண், நம்ம விஷ்ணு விஷால், ஜிவி பிரகாஷ், இவங்க கூடலாம் வந்து ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணிட்டு இருக்கேன். அது இல்லாமல் நல்ல கேரக்டர் ரோல் பண்ணோம். எந்த கேரக்டர் கொடுத்தாலும் தங்கதுரை நடிப்பார், அந்த மாதிரி கேரக்டர் பண்ணோம். அதே போல் வந்து எனக்கு இவர் மாதிரி ஆகணும், அவர் மாதிரி ஆகணும்னு ஆசை கிடையாது. என்ன மாதிரி இனி வரவங்க வந்து தங்கதுரை மாதிரி ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுற அளவுக்கு நான் ஒரு புதுசாக பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக நிறைய பண்ணுவேன், நம்பிக்கை இருக்குது. உங்களுடைய மறக்க முடியாத தருணம் என்ன? மறக்க முடியாத தருணங்கள்னா அது அதில் சிரிச்சா போச்சு பண்ணது வந்து மறக்க முடியாது. நிறைய இருக்குது. இப்போ சூர்யா சார் கூட படம் பண்ணது,
ஆர்யா கூட சார்பேட்டா படம் பண்ணது, அது இல்லாமல் அஜித் சாரோட துணிவு படத்தில் வந்தது, அது மாதிரி நிறைய மறக்க முடியாத தருணங்கள் இருக்குது. இதில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நினச்ச உடனே ஞாபகம் வர தருணம்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் கூட பண்ணது தான். லால் சலாம் படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரை வந்து முதல் முறையாக வந்து பாம்பேல தான் அவரை பார்த்தேன் நான். அப்படி நடந்து வந்தார், வேற லெவலில் இருந்தார். அந்த தருணம் என்னால் இப்போ கூட மறக்க முடியாது. அப்படியே ஸோ எலிகன்ட், ஸோ பியூட்டிஃபுல், லுக்கிங் லைக் எ வாவ் அப்படின்ற மாதிரி பாஷா நேரில் பார்த்த மாதிரி இருந்தது. பாஷா படத்தை அவர் நான் லைவ்ல பார்த்தேன். அந்த தருணம் வந்து என்னால் மறக்கவே முடியாது. மூவியில் என்ன மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் பண்ணணும்னு ஆசை? இப்போ தங்கதுரைனா வந்து ஜோக்குனா தங்கதுரைனா ஜோக்குன்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க எல்லாரும், அதான் பார்க்குறாங்க. ஸோ அதை தாண்டி தங்கதுரைனா ஜோக்கு மட்டும் இல்லை, தங்கதுரை வந்து நல்ல கேரக்டர் பண்ணுவார், நல்ல ஆக்ஷன் பண்ணுவார், நல்ல ஒரு ப்ளே பண்ணுவார், அந்த ரோல் ஒரு சென்டிமெண்ட் ரோல்லாம் கூட சூப்பராக பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் பண்ணோம். அதுதான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்க டைரக்டர் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். டிவியில் ஒரு கேரக்டர் பெர்ஃபார்ம் பண்ணால் எப்படி நீங்கள் தயாராவீங்க, அதே மாதிரி மூவியில் உங்களுக்கு கொடுத்துருக்க கேரக்டர் பெர்ஃபார்ம் பண்ணால் எப்படி தயாராவீங்க? இப்போ டிவினா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிரிச்சா போச்சு, இப்போ அது இதில் பண்ணுறோம் வச்சிங்களேன், ஒரு ஸ்கூப் பண்ணுவோம், ஒரு படத்தை எடுத்து கலாச்சி பண்ணுவோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் வந்து ஒரு டீமாக வந்து ஆல்ரெடி அந்த படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க, அதை ரெஃபரன்ஸாக எடுத்து அதை அப்படியே பண்ணுவோம். ஒரு சிவாஜி சார், ரஜினி சார் அவங்க கேரக்டர் அப்படியே உள்வாங்கி அதை காமெடியாக பண்ணுவோம். பட் படம் என்னும் போது படத்தில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சார்பேட்டா பரம்பரை பண்ணேன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸிங்கு, அதில் ஒரு ஆங்கர் கேரக்டர் பண்ணேன். ஆனால் அந்த கேரக்டர் நான் பார்த்ததே கிடையாது, அதுக்கு ரெஃபரன்ஸும் எதுவும் இல்லை. ஏன்னா வந்து பீரியட் வராது, 1970களில் நடந்த ஸ்டோரி மாதிரி வரும் அது. ஸோ அந்த கேரக்டரை வந்து நான் டைரக்டர்கிட்ட கேட்டு ரஞ்சித் சார் சில இன்புட்லாம் கொடுத்தாரு. அந்த இன்புட்டை எடுத்து நான் கொஞ்சம் பாடி லாங்குவேஜ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படி பண்ணுவாங்க அதெல்லாம் கொஞ்சம் கேட்ச் பண்ணி அதை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி ஒரு ஆக்ஷனில் எப்படி பண்ண முடியும், ஒரு ஃபைட்டுக்குள்ளே. இப்போ நம்ம ஆங்கரிங்னா நம்ம ஜாலியாக பண்ணுறது வேறு, 2 பேர் சண்டை போடும்போது கபிலனும் வேம்புலியும் சண்டை போடும்போது கபிலனா வேம்புலியா அது ஒரு பரபரப்பு அதெல்லாம் கொண்டு வரோம். எப்பா நான் அடி ஐயோ எதிர்றா போல, இந்த மாதிரி கொஞ்சம் அதை கொஞ்சம் ஹெவியாக கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியது. தங்கதுரையோட பர்சனல் லைஃப் கொஞ்சம் சொல்லுங்கள். என்னோட பர்சனல் லைஃப் பற்றி சொல்லணும்னா என்னோட ஃபேமிலி வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 2 அண்ணன், ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி, ஒரு பெரிய ஃபேமிலி, மாயாண்டி குடும்பத்தார் மாதிரி பெரிய ஃபேமிலி எனக்கு. அது இல்லாமல் என் ஒய்ஃப் சைடும் கொஞ்சம் பெரிய ஃபேமிலி தான். என் ஒய்ஃப் அருணா வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, விஜய் டிவிலேயே வந்து மிஸ்ஸஸ் சந்திரையில் பண்ணியிருக்காங்க. என்னோட குழந்தை. ஸோ இப்போ நாங்கள் சின்ன குடும்பமாக தான் இருக்கோம், எங்கள் அப்பாவோட சேர்ந்துனாங்க. என் ஒய்ஃப் வந்து பற்றி சொல்லணும்னா ரொம்ப ஒரு ஒர்க்கிங் உமன். அவங்க ஒர்க் பண்ணிகிட்டே வந்து எங்கள் வீட்டில் இருக்க எல்லா வேலையுமே கவனிச்சுக்கிறாங்க. அந்தளவுக்கு என் ஒய்ஃப் மேலே ஒரு லவ். மக்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற தங்கதுரையோட இன்னொரு முகம் என்ன? இன்னொரு முகம்ன்ற அளவுக்குலாம் இல்லை, நானும் சின்ன சின்ன உதவிகள்லாம் பண்ணிட்டு இருக்கேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. மரங்கள்லாம் ஒரு நட்டுட்ருக்கேன், செடிகள் நட்டுட்ருக்கேன். விவேக் சார் பண்ண மாதிரி நம்மளும் ஏதாவது தொடர்ந்து பண்ணணுன்ட்டு. இப்போ மரம், செடி, கொடி இதெல்லாம் வந்து ரொம்ப நம்ம லைஃபுக்கு முக்கியம். ஏன்னா நம்ம இல்லாமல் வந்து மரம், செடி, கொடிகள்லாம் வாழும். ஆனால் மரம், செடி, கொடிகள்லாம் நம்மளால் வாழ முடியாது. ஸோ அந்த மரக்கன்றுகள் வந்து தொடர்ந்து நட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா என்விரான்மெண்டல் வந்து இன்றைக்கி வந்து சூழ்நிலையில் வந்து ரொம்ப மாசு அதிகமாகிட்டே இருக்குது. அதெல்லாம் தடுக்கணும்னா மரம் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதனால் மரக்கன்றுகள் நட்டுருக்கேன். அது இல்லாமல் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொடுத்து வீட்டில் போயிட்டு மரக்கன்று நடுங்கன்னு சொல்லியிருக்கேன். நிறைய விழிப்புணர்வும் பண்ணிக்கிட்டு இருக்கேன், தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உங்களை பற்றின லைஃப் ஜேர்னியை ஒரு நிமிஷத்தில் ஷேர் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம்லாம் சொல்ல முடியாது, அது சொல்லணும்னா ஒரு நாள் ஆகும். அது எக்கச்சக்கமான பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஷார்ட்டாக சொல்லணும்னா நான் ரொம்ப பெரிய ஆள்லாம் கிடையாது, நான் ஒரு நார்மலான குடும்பத்துலேருந்து தான் வந்தேன். உங்களை மாதிரி ஒரு சாதாரண ஃபேமிலி தான், பக்கத்து வீட்டு பையன், எதிர் வீட்டு பையன் மாதிரி தான் நானும் போயிட்டுருக்கேன் லைஃப்பும். பட்டு நான் வந்து நிறைய காமெடிகள்லாம் பண்ணிட்டாங்க, நிறைய காம்படிஷன் இருந்துச்சு காமெடியில் பார்த்தீங்கன்னா. அந்த டைமில் வந்து நம்மளும் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுன்ட்டு தான் இந்த கடி ஜோக்ஸ்லாம் சொல்ல ஆரம்பித்தேன். குழந்தைங்களுக்குலாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய ஜோக்ஸ் சொன்னேன். அது செம்ம ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, ட்ரெண்ட் ஆயிடுச்சு, அதுக்காக நம்ம அதிலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுலேருந்து அடுத்த கட்டத்துக்கு போனது தான். நிறைய படங்கள்லாம் ட்ரை பண்ணேன், தொடர்ந்து நிறைய படங்களும் பண்ணிகிட்டு இருக்கேன், நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே வெற்றியை நோக்கி போய்கிட்டே இருக்கேன். கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி அடைஞ்சே தீரும், ஒரு பெரிய இடத்துக்கு வருவேன். அதுக்கு மக்களோட சப்போர்ட்டு, லவ் கண்டிப்பாக வேணும். உங்களோட ஃபேன்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? என்னோட ஃபேன்ஸுக்கா, நானே நிறைய பேருக்கு ஃபேன்ஸ் தான் இருக்கேன். பட் எனக்கும் ஃபேன்ஸ் இருக்கும் போது அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறது, ஒரு வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிக்கணும். அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சுட்டா அந்த வேலையை நேசிக்கணும். நேசித்து அதை அப்படியே தொடர்ந்து கண்டினியூ பண்ணால் கண்டிப்பாக லைஃப்பில் அச்சீவ் பண்ணலாம். அதே போல் வந்து எல்லாருமே வந்து மணியை தேடி ஓடிக்கிட்டே இருக்காங்க, மணின்ட்டு. மணியை தேடி மட்டுமே ஓடாதீங்க, கொஞ்சம் மனுஷனையும் தேடுங்க. நம்ம கூட இருக்கிற மனுஷங்களுக்கும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அவங்களையும் பார்த்துக்கோங்க.
எப்போவுமே வந்து நம்ம மட்டும் ஹாப்பியாக இருந்தால் பத்தாது, மற்றவங்களையும் ஹாப்பியாக வச்சுங்க. மகிழ்வித்து மகிழ். ஸோ முயற்சியோட தொடர்ந்து ஒர்க் பண்ணுங்க, நல்லதே நடக்கும். டைம் வேறு ஆயிடுச்சு. வீட்டில் வர ஒய்ஃப் இன்னைக்கு மீன் குழம்பு சீக்கிரம் கிளம்புன்னு சொன்னா, இல்லை லேட்டாக போனால் திட்டுவா. மீட்டிங்கே முடிஞ்சிச்சு. ஸோ ஊதவத்தினா வணக்கம், இது முதல் வணக்கம். தங்கதுரை நான் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.